Hello students, welcome to Heba Maths 11th Standard Maths Chapter 10 Exercise 10.4 27th question பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ. If sin y is equal to x into sin a plus y, then prove that dy by dx is equal to sin square a plus y divided by sin a and a is not equal to n into pi. ஏன்னா இது வந்து 0 ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வச்சு இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணும். சரியா? சொல்யூஷனில் given முதல்ல எழுதிக்கலாம். sin y is equal to x into sin a plus y. இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சம்மோட லாஸ்ட்டில் வந்து எக்ஸோட வேல்யூ எழுதுவோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா x is equal to sin y divided by sin a plus yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இது வந்து இப்போ கிடையாது, இது லாஸ்ட்டில். சரிங்களா? அது முன்னாடியே இதை எழுதி வச்சுக்கலாம். x is equal to அப்படின்னு நம்ம இதை எழுதி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் எப்பவும் போல். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் with respect to x. sin y differentiate பண்ண cos y இருக்கிறனால dy by dx which is equal to the uv method. அப்போ u v dash u அப்படியே எழுதிக்கலாம். v dash differentiate பண்ணா sin differentiate பண்ணா cos a plus y. இப்போ a plus yல y இருக்கனால dy by dx plus இப்போ v அதாவது sin a plus y அப்படியே இருக்கும். u x differentiate பண்ணா 1. நெக்ஸ்ட் லைனில் cos y dy by dx is equal to x into cos a plus y dy by dx plus sin a plus y. இப்போ இது ரெண்டும் dy by dxல இருக்கு. அப்போ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். cos y dy by minus x cos a plus y into dy by dx is equal to sin a plus y. இதிலிருந்து dy by dx common வெளியே எடுத்துடலாம். dy by dx cos y minus x cos a plus y is equal to sin a plus y. நெக்ஸ்ட் லைனில் dy by dx மட்டும்தான் வேணும். மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது அப்படியே டிவிஷனில் கொண்டு போயிடலாம். இஸ் ஈக்குவல் டு sin a plus y divided by cos y minus x cos a plus y. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சொன்ன பாருங்கள், எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோன்னு. அது இந்த இடத்துல தான். sin a plus y divided by cos y minus x வருதா? அப்போ ஃப்ரம் 1 x is equal to நம்ம ஒரு வேல்யூ எழுதணும்ல, sin y divided by sin a plus y. அதை எங்கே எழுதிக்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் cos a plus y. இப்போ இந்த டேர்ம் இது பக்கத்தில் கொண்டு வரலாமா? அப்போ தான் ஃபுல் டிவைடட் பையில் வரும். நான் ரெசிப்ரோக்கல் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுவேன்னா sin a plus y cos y பக்கத்தில் எழுதிக்க போகிறேன். dy by dx is equal to sin a plus y divided by sin a plus y into cos y. இப்போ அதை மல்டிபிள் பண்ணுறத போன லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மைனஸ் sin y cos a plus y. ஓகேவா? அண்ட் இது ஃபுல்லாக டிவைடட் பையில் என்ன இருக்கும்னா sin a plus y இருக்கும். இப்போ இந்த கீழே இருக்க sin a plus y-ஐ நியூமரேட்டருக்கு மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ dy by dx is equal to இது ரெண்டும் மேலே போயிடுச்சுன்னா, இது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா sin ஸ்கொயர் ஆகிடுமா? ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். sin ஸ்கொயர் a plus y divided by இது ரெண்டும் அப்படியே எழுதிக்கலாம். sin a plus y into cos y minus sin y into இது cos a plus y. இந்த பெரிய டேர்மை நான் இப்போ ஷார்ட் ஃபார்மாக மாற்ற போகிறேன். sin a cos b, அடுத்து வந்து cos a sin b. அப்போ இதோட ஃபார்முலா என்னது? sin a minus b. அப்போ a வந்து a plus y, b வந்து y. நடுவில் மைனஸ் வரணும். இதை நான் முன்னாடியே எழுதிட்டேன். இப்போ ப்ளஸ் y மைனஸ் y என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுமா? ஸோ dy by
dx is equal to sin square a plus y divided by sin a. இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கொஷின் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். sin y is equal to x sin a plus y. இதில் எக்ஸோட வேல்யூ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஒய் டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ சைன் ஒய்யை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது செய்ய போகிறதில்ல, ஃபஸ்ட்டு லைன் தான். அதனால தான் இது ப்ராக்கெட்டில் எழுதுனேன். சைன் ஒய் வந்து காஸ் ஒய்யாக மாறிடும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு யூவி மெத்தட். அப்போ யூ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண காஸில் ஒய் இருக்கனால டிஒய் பை டிஎக்ஸ் plus v அப்படியே இருக்கும். ux differentiate பண்ணா 1 cos y dy by dx is equal to x cos a plus y dy by dx plus sin a plus y. இப்போ next lineல dy by dx இங்கேயும் dy by dx plus term அந்த சைடு வந்தால் மைனஸாக மாறிடும். அண்ட் இந்த சைடு sin a plus y அப்படியே இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் dy by dx இருக்குது, எழுதிக்கலாம். இந்த ரெண்டு டேர்மையும் நான் சேர்த்து எழுதிக்கிறேன். which is equal to sin a plus y. நமக்கு எப்போவுமே dy by dx தானே வேணும். ஸோ இந்த ஃபுல் டேர்மையும் நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன். அடுத்த டேர்மில் எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ ஃப்ரம் ஆல்ரெடி நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிடணும் இல்லையா, அதை எடுத்து இங்கே எழுத போகிறோம். sin y divided by sin a plus y. இப்போ இந்த டேர்மை நியூமரேட்டர் கொண்டு போனோன்னா நான் cos y ஓடையும் மல்டிபிள் பண்ணும், அதுக்கப்புறம் தான் நான் மாற்ற முடியும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் cos y கூட sin a plus y மல்டிபிள் பண்ணிவிட்டு டிவைடட் பை sin a plus y ஆகும். அது அப்படியே நான் ரெசிப்ரோக்கல் பண்ணால் sin square a plus y மாறிடும். டிவைடட் பை sin a plus y cos y மைனஸ் sin y cos a plus yன்னு மாறிடும். இப்போ இது வந்து எப்படி மாற்றி எழுதுவோன்னா sin a cos b cos a sin b மைனஸ் இருக்கனால sin a மைனஸ் b. கிளியரா? இப்போ இது a இது b. அப்போ நெக்ஸ்ட் லைனில் நியூமரேட்டர் அப்படியே இருக்கும், டினாமினேட்டரை மட்டும் நம்ம மாற்றி எழுதுவோம். sin a plus y minus b வந்து y plus y minus y cancel பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு sin square a plus y divided by sin a மட்டும் மிச்சம் இருக்கும். அதுதான் நம்ம ப்ரூஃபும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். இதை டவுட்டுன்னா மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த டைப் கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.